இன்ப இயேசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்து, இயேசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்து இகமதி பாடிட தருணம் இது. இயேசுவை போல நல் நேசரில்லை, இன்றும் என்றென்றும் அவர் துதி சாத்திடுவேன். இயேசுவை போல நல் நேசரில்லை, இன்றும் என்றென்றும் அவர் துதி சாத்திடுவேன். ஆர்ப்பரிப்போடு ஸ்தோத்திரிப்போம், அன்பரை உள்ளம் கனிந்து. ஆர்ப்பரிப்போடு ஸ்தோத்திரிப்போம், அன்பரை உள்ளம் கனிந்து. அளவில்லாத ஜீவனை அளித்து, அளவில்லாத ஜீவனை அளித்து அற்புத ஜெயம் இந்திரே. அல்லேலூயா துதி கனம் மகிமை உம் நாமத்திற்கே நிதம் சாத்திடுவோம். அல்லேலூயா துதி கனம் மகிமை உம் நாமத்திற்கே நிதம் சாத்திடுவோம். இன்ப இயேசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்து, இயேசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்து இகமதி பாடிட தருணம் இது. இயேசுவை போல நல் நேசரில்லை, இன்றும் என்றென்றும் அவர் துதி சாத்திடுவேன். இயேசுவை போல நல் நேசரில்லை, இன்றும் என்றென்றும் அவர் துதி சாத்திடுவேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அனைத்து தேவ பிள்ளைகளையும் அன்போடு வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். மீண்டுமாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் எனக்கு தந்த வாய்ப்பிற்காகவும் நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறேன். இன்றைக்கு உங்களோடு பேசும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த தலைப்பு அல்லேலூயா. இந்த வார்த்தையை மையப்படுத்தி என்னுடைய வீட்டில் நடந்த மகளுக்குரிய மீட்டிங்கில் நான் பேசினேன். அந்த செய்தியை தான் இப்போது யூடியூப் செய்தியின் மூலமாக உங்களுக்கு சொல்லித்தரலாம். அந்த கண்ணோட்டத்தில் உங்களோடு பேசுகிறேன். தேவன் தாமே நம்மோடு பேசுவராக. வேத புஸ்தகத்தில் 2 ஆகமங்களில் அல்லேலூயா என்கிறதான வார்த்தையை நாம் படிக்க முடியும். ஒன்று சங்கீதத்தின் புஸ்தகம், 2 வெளிப்படுத்தின விசேஷம். இந்த 2 ஆகமத்தில் மட்டுமே அல்லேலூயா என்கிறதான வார்த்தையை நாம் படிக்க முடியும். மற்ற பகுதிகளில் அல்லேலூயா என்கிறதான வார்த்தையை நாம் படிக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அல்லேலூயா என்றால் என்ன அர்த்தம்? பல கோணங்களிலே பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். எபிரேய மொழிகளிலே இப்படியாக சொல்லுவாங்க, லத்தீன் மொழிகளிலே இப்படியாக சொல்லுவார்கள் அப்படின்னு பல கோணத்தில் பல விளக்கங்களை சொல்லுகிறத நீங்கள் கேட்டிருக்க முடியும். ஆனால் உண்மையில் வேத வசனத்தின்படி அல்லேலூயா என்றால் தெளிவான அர்த்தம் தேவனாகிய கர்த்தருக்கு துதியும் மகிமையும் உண்டாவது. அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம படிக்கிறோம். பரலோகத்திலே ஒரு சத்தம், அல்லேலூயா என்கிறதான ஒரு சத்தம், அது பரலோகத்திலே தொனிக்கிறது. தேவனாகிய கர்த்தருக்கு துதியும் கனத்தையும் செலுத்துவதான். ஒரே வார்த்தையில துதியையும் கனத்தையும் ஆண்டவருக்கு கொடுப்பதுதான்
அல்லேலுயா என்கிறதான வார்த்தையின் தெளிவான அர்த்தம். துதி என்றால் ஸ்தோத்திரம் செய்வது, தேங்க்ஸ் அல்ல, பிரைசிங். தேங்க்ஸ் என்றால் நன்றி, பிரைசிங் என்றால் துதி. நன்றிக்கும் துதிக்கும் வித்தியாசங்கள் உண்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த நாட்களில் அவர் அப்பத்தை எடுத்து நன்றி சொல்லல, அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணினார். அப்படித்தானே படிக்கிறோம். அதனாலதான் ஸ்தோத்திரத்துக்கும் நன்றிக்கும் வித்தியாசங்கள் உண்டு. இங்க துதி, மகிமை, இந்த ரெண்டையும் ஒரே வார்த்தையில உள்ளடக்கி சொல்லுவதுதான் அல்லேலூயா. ஏண்டா துதிகளுக்கு பாத்திரர் கர்த்தர், சகல கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர் கர்த்தர். காரணம் அவர் தான் நம்மை உண்டாக்கினார். அதனால எல்லா கனமும் துதியும் அவருக்கு தானே சொந்தம். சங்கீதக்காரன் அழகா சொல்லுகிறார், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். அதனால எல்லா கனத்தையும் துதியையும் மகிமையும் அவருக்கு மட்டும்தான் நாம செலுத்த வேண்டும். அது ஒரே வார்த்தையில அல்லேலூயா அப்படின்னு சொல்லுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ சங்கீதக்காரன் நிறைய இடங்களிலே அல்லேலூயா சொல்லுகிறார். அதுல ஒரு இடத்துல அவர் அல்லேலூயா சொல்லுகிறதை எதுக்காக சொன்னார், ஏன் சொன்னார், அதனுடைய தெளிவான விளக்கம் என்ன, அதை வசனத்தின் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் காட்டி தருகிறேன். அப்பொழுது நீங்கள் இன்னும் அதிகமாக உற்சாகம் அடைவீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள்ள நான் நம்புகிறேன். வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 104 அதிகாரம் 35வது வசனம், அதாவது கடைசி வசனம். பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமற் போவார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அல்லேலூயா. கவனிங்க, பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகணும், துன்மார்க்கர் இனி இராமற் போகணும். இந்த ரெண்டு காரியம் நடப்பதற்கு என் ஆத்துமாவை, தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறார். முதல்ல இத ரெண்டும் வெளியில போகிறதுக்கு எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்துமாவே முதல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, ரெண்டாவது அல்லேலூயா சொல்லு. இப்படி தனக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்துமாவை பார்த்து தானே சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான பகுதி பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்காக இந்த ஸ்தோத்திரம், எதுக்காக இந்த அல்லேலூயா? பாவிகள் பூமியில இருந்து நிர்மூலமாகணும், துன்மார்க்கர் இனிமேல் இருக்கவே கூடாது. இந்த ரெண்டு காரியத்துக்காக அவர் ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறார். ஸ்தோத்திரம் சொல்லு, அல்லேலூயா சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப எதுக்கு அல்லேலூயா, எதுக்கு ஸ்தோத்திரம்? பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகணும், துன்மார்க்கர் இனி இராமற் போகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்ப கேப்பீங்க, யார் பாவிகள்? பாவம் செய்கிறவன் பாவித்தான். ஆனாலும் கர்த்தருக்கு முன்னாடி யார் பாவிகள் தெரியணும் நமக்கு. இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சாதான் ஆண்டவருக்கு முன்னாடி அப்படி என்ன பாவம், என்னை பாவிகளாய் மாற்றிவிட்ட காரியங்கள் என்ன, வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக
மகா பாவிகளுமாய் இருந்தாங்க. இங்க சோதோமின் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இத்தனைக்கும் இந்த சோதோமின் ஜனங்களை லோத்து பார்க்கும்போது எப்படி பார்த்தார்? அவருடைய கண்களுக்கு முன்னாடி இந்த சோதோம் தேசம் எப்படி இருந்ததாம்? கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்துதான். எகிப்து தேசத்தை போல காட்சி அளித்ததாம். பார்வைக்கு அத்திமரம் ஆண்டவருக்கு முன்னாடி இலையை காட்டிட்டு பளபளப்பா செழிப்பா கர்த்தருடைய பெரிய நீதிமான்களை போல அது காட்சி காட்டுது. ஆனா ஆண்டவர் பக்கத்துல வந்த போறவோ எந்த கனியும் இல்லை. கவனிங்க நான் சொல்ல வருகிறத. நாம எல்லாரும் காட்சி அளிக்கிற கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடாது. இந்த நாட்களில் காட்சி அளிக்கிறவர்கள் நிறைய பேர். அந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம். இந்த லோத்துவுக்கு சோதோம் தேசம் கர்த்தருடைய தோட்டத்தை போல காட்சி அளித்துதான். பார்வைக்கு அப்படித்தான் இருந்தது. அதனால அவர் சோதோம் தேசத்துக்கு நேர கூடாரத்தை போட்டார். அதை தெரிந்து கொண்டார். ஆனா வசனம் என்ன சொல்லுது? சோதோம் தேசத்து ஜனங்கள் பொல்லாதவங்களா இருந்தாங்க, கர்த்தருக்கு முன்னாடி பாவிகளா இருந்தாங்க. இப்ப கேப்பீங்க, அப்படி என்ன பாவம் செய்தாங்க அவங்க? அதையும் காட்டி தருகிறேன். அப்ப நீங்க இன்னும் அழகா விளங்கிக் கொள்வீர்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அவங்க என்ன பாவம் செய்தாங்க? அந்த பாவம் கர்த்தருக்கு முன்னாடி பொல்லாதவர்களாக பாவிகளாக மாற்றிவிட்ட காரியங்கள் என்ன? அது எசேக்கியேல் தீர்க்கதரிசியானவர் அழகாக சொல்லுகிறார். இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபாங்கமாகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். ஐயா, எது கர்த்தருக்கு முன்னாடி அக்கிரமக்காரராக பொல்லாதவர்களாக பாவிகளாக மாற்றிவிட்டது? கர்வம், ஆகார திரட்சி, நிர்விசாரமான சாங்கோபம், சிறுமையும் எளிமையுமான கையை பலப்படுத்தாம இருந்தது. இந்த 4 விதமான பாவங்கள் தான் சோதோமின் ஜனங்களிடத்திலே காணப்பட்ட பாவங்கள். இந்த 4 காரியமும் கர்த்தருடைய பார்வையில பொல்லாதவர்களாக பாவிகளாக மாற்றிவிட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக கேப்பீங்க, இந்த 4 காரியத்தில் உள்ள விளக்கத்தை கொஞ்சம் சொல்லி தருங்களேன். என கொடுக்கப்பட்ட அந்த நேரத்திற்குள்ளாக 4 காரியத்தையும் விளக்கமாக சொல்வதற்கு நேரம் இல்லை. ஆனா 1-2 காரியங்களை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லி உங்களை கிறிஸ்துவுக்கு நேராய் நடத்தும்படியாக வாஞ்சிக்கிறேன். முதலாவதாக காணப்படுவது கர்வம். என்ன காணப்படுது? கர்வம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனுக்குள்ள கர்வம் இருந்தா அந்த மனுஷனுடைய நடக்க எப்படி இருக்கும்? அவனுக்கு தெரியாது. நான் கர்வமா இருக்கிறேன், சோதோமின் பாவம் எனக்குள்ள இருக்கு, அவனுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் வசனத்தின் மூலமா சொல்றார், ஒரு மனுஷனுக்குள்ள கர்வம் இருந்தா அவனுடைய நடக்கை எப்படி இருக்கும்? கொஞ்சம் காட்டி தருகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். சங்கீதத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல படிக்கும் பொழுது, துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேட மாட்டான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. நல்லா கவனிங்க. ஒரு மனுஷனுக்குள்ள
கர்வம் இருந்தா அவன் துன்மார்க்கனா இருப்பான். ரெண்டாவது, அவன் தேவனை தேட மாட்டான். அவனுடைய நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை, அப்படிப்பட்ட எண்ணத்தோடு தான் அவனுக்குள்ள இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லி கொடுக்கிறார். ஏன்னா கர்வம், அதனால அவன் இல்லைன்னு சொல்லுவான். வெளியில சொல்லாவிட்டாலும் வாயினால சொல்லாவிட்டாலும் அவன் இந்த ரெண்டு விஷயத்துல ஒழுங்கா இருப்பான். ஒண்ணு என்னது? ஆண்டவரை தேட மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப கேப்பீங்க, ஆண்டவரை தேடுறதுன்னா என்ன? ஒரு 6 காரியம் அல்லது ஒரு 5 காரியத்தை சொல்லி தருகிறேன், வசனத்தோடு உங்களுக்கு சொல்லி தருகிறேன். சங்கீதம் 27:8 படிக்கிறோம், அவருடைய முகத்தை தேடுறது தான் ஆண்டவரை தேடுவதன் முதல் காரியம். இரண்டாவது, அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவது. இது மத்தேயு சுவிசேஷத்துல படிக்கிறோம். ஆண்டவர் சொல்லி தருகிறார், ராஜ்யத்தை தேடு, நீதியை தேடு. யோவான் சுவிசேஷத்துல சொல்லும் பொழுது நிறைய பேர் இயேசுவை தேடி வர்றது அப்பத்துக்காக, சோத்துக்காக. ஆண்டவர் சொல்லுவார், அழிந்து போகிற சாப்பாட்டுக்காக என்ன தேடாதுங்க, அதை சாப்பிட்டு திருப்தி ஆனதுனாலதான் என்ன தேடுறீங்க, அதுக்காக தேடாதுங்க. இதெல்லாம் அஞ்ஞானிகள் நாடுறாங்க, தேடுறாங்க. நீங்க அப்படியெல்லாம் செய்யாதுங்க. உங்களுக்கு தேவை என்ன, அது பரமபிதாவுக்கு நல்லா தெரியும். காகங்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். ஆனா கர்த்தரால் மீட்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்க, உங்களுக்கு தேவை என்னன்னு அவருக்கு தெரியும். அவர் சகலத்தையும் அதனதின் காலத்துல நேர்த்தியா செய்திருவாரு. மார்த்தாளை போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்காத. தேவை ஒண்ணு, நல்ல பங்கு, அதை தெரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, நீதியை தேடுங்க. அதுதான் ஐயா தேடுகிற ஒரு நல்ல அனுபவம். துன்மார்க்கன் தேட மாட்டான், கர்ப்பம் உள்ளவன் தேட மாட்டான். ஆனா நீங்க அப்படி இருக்காதுங்க. நீங்க இந்த விஷயத்தை தேடுங்க, முகத்தை தேடுங்க, ராஜ்யத்தை தேடுங்க, நீதியை தேடுங்க. சங்கீதம் 105:4 அவர் சமூகத்தை தேடுங்க, அவருடைய வல்லமையை தேடுங்க. ஏசாயா 1:17 நியாயத்தை தேடுங்க. கொலோசியர் 3:1 மேலானவைகளை தேடுங்க. இப்படின்னு ஆண்டவர் ஒரு 6 காரியங்களை தேடும்படியாக சொல்லுகிறார். ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட நாமும் இந்த 6 விஷயங்களை தேடாதவங்களா இருந்தா, நம்மை அறியாமலே ஏதோ ஒரு கர்வம் உள்ள இருக்கு. இல்ல அப்பத்தை மட்டும் தேடுறதுக்காக இயேசுவை பிடித்திருந்தா, கொரிந்தியர்ல படிக்கிறோம், இம்மைக்காக மட்டும் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தா எல்லாரை காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் மாறி விடுவோம் அப்படின்னு நமக்கு ஒரு எச்சரித்து ஒரு புத்தி சொல்லுகிறார். இப்போ அடுத்ததா கேப்பீங்க, என்ன கேப்பீங்கன்னா, முகத்தை தேட சொல்றீங்களே, அவருடைய முகத்தை எப்படி தேடுறது? முகம்னா என்ன, அந்த முகத்துல இருந்து என்ன வருது அப்படின்னு கேப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்றேன். முதல்ல சங்கீதத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், சங்கீதத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிச்சு பாருங்க. ஏன் அந்த முகத்தை தேட ஆண்டவர் சொல்றாரு, எதுக்காக சொல்றாரு அப்படின்னு கேட்டா, அந்த 6வது வசனத்துல சொல்லுகிறார், எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேக. கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய முகத்தை நீ தேடுனா அந்த முகத்துல இருந்து என்ன வருது? ஒளி வருது. அந்த ஒளி நம்மை பிரகாசிக்க செய்கிறது.
அதனாலதான் முகத்தை தேட சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஒரு பிரகாசமான வாழ்க்கை வாழ வாஞ்சிக்கிறீங்க? நான் கடைசியா உங்களுக்கு சொல்லி தருகிறேன். அந்த பிரகாசங்கள் என்ன செய்து? ரொம்ப அழகா இருக்கும். அந்த பிரகாசம் என்ன செய்கிறது? ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, இந்த வசனத்தின்படி அவருடைய முகத்திலிருந்து ஒளி வருது. அந்த ஒளிதான் இயேசு கிறிஸ்து. இயேசு சொன்னார், நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். இதை யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் படிக்கும்போது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஜீவனுக்குள் ஒளி இருந்தது. அந்த ஒளி மனுஷருக்கு வெளிச்சம் கொடுத்தது, ஒளி கொடுத்தது. இப்போ ஒளி வந்துட்டுன்னா, அந்த பிரகாசம் வந்துட்டுன்னா, இப்ப நான் ஒளியில நடப்பேன், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களோடு பங்கடைகிறவனாய் மாறி விடுவேன். அது என்ன பிரகாசிக்க செய்திடும். அப்ப ஆண்டவர் என்ன செய்ய வாஞ்சிக்கிறார்? ஒளியில நம்மை நடக்க வைக்கிறார். ஒளியின் மூலமாக பிரகாசிக்க பண்ண வாஞ்சிக்கிறார். மோசே 40 நாள் தான் ஆண்டவரோடு இருந்தார். 40 நாள் ஆண்டவரோடு மலையின் உச்சியில மேகத்துக்குள்ள இருக்கும்போது அவனுடைய முகம் எல்லாம் பிரகாசமா இருந்ததாம். அப்ப கர்த்தருடைய முகத்தை ஒரு மனுஷன் தேடும் போது, மோசைக்கு 40 நாள் பிரகாசம்னா, நாம வசிக்கிற நாளெல்லாம் கர்த்தரோடு இருந்தா எவ்வளவு பிரகாசமா இருப்போம். பாத்தீங்களா? எவ்வளவு நல்ல அனுபவம், நல்ல ஆசீர்வாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, அந்த முகத்துல இருந்து என்ன வருது? முகத்தை தேட சொன்னார் இல்லையா? அந்த முகத்துல இருந்து என்ன வருது? வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 89ஆம் அதிகாரம். சங்கீதத்தின் புஸ்தகம் 89ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை படிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கு, கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள், கர்த்தாவே அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். ஐயா, பல சத்தங்கள் இருக்கு. அதுல கம்பீர சத்தம் ஒண்ணு இருக்கு. அந்த சத்தத்தை கேட்கிறவங்க நடப்பாங்க. அவங்க அவருடைய வெளிச்சத்துல நடப்பாங்க. நல்லா கவனிங்க. யாருக்கு வெளிச்சத்துல? அவருடைய முகத்தின் வெளிச்சத்தில். அப்ப முகத்துல இருந்து ஒளி வருது. இரண்டாவது, அந்த முகத்தில இருந்து வெளிச்சம் வருது. அது பாதை காட்டுது. பகலில் மேக ஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம். கர்த்தருடைய ஜனத்தை விட்டு விலகாம இருந்தது. சத்துரு பின்தொடர்ந்து வந்தான். பிடிக்கலாம், கொள்ளையிடலாம், திரும்ப இவங்களை அடிமையாக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தான். பின்னாடி பின்தொடர்ந்து வந்தான். ஆனா அவங்களுக்கு இருளா இருந்தது. ஏன்னா முன்னாடி போன தேவதூதன் ஆனவர் பின்னாடி வந்து நின்றார். பார்வோனுடைய சேனைகள் கர்த்தருடைய ஜனங்களை தொடாதபடிக்கு 2 பேருக்கு நடுவில் வந்து நின்னான். இப்ப சத்துருவால இவங்களை தொட முடியல. அவங்களுக்கு பின்னாடி வெளிச்சம் இல்லை, இருள். ஆனா தூதனுக்கு முன்னாடி வந்தது வெளிச்சம், பாதை காட்டுது, இரவையும் வெளிச்சமாக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில கூட சத்துரு உங்களை பிடிக்கலாம், அடிமையாக்கலாம், பழைய வாழ்க்கைக்கு உங்களை கொண்டு போகலாம், உங்களை உபத்திரப்படுத்தலாம், கஷ்டப்படுத்தலாம், அவமானத்துக்குள்ள கொண்டு போயிடலாம், அவனை சேவிக்க வைக்கலாம் அப்படின்னு பல கண்ணோட்டத்துல அவன் உங்களை பின்தொடர்ந்து வரலாம். ஒருவேளை நமக்கு முன்னாடி சமுத்திரம் இருக்கலாம், யோர்தான் இருக்கலாம், எரிகோ கோட்டைகள் இருக்கலாம். ஆனா அதுலயும் வழி திறந்து நமக்கு வெளிச்சம் கொடுத்து வெட்டாந்தரையில நடத்தி செல்ல அவருடைய வெளிச்சம் நமக்கு போதுமானதா இருக்கு. அதனாலதான் அவருடைய முகத்தை தேடு.
உலகத்தினுடைய மனிதனுடைய முகத்தை பார்க்காத, கர்த்தருடைய முகத்தை தேடுங்க. அதிலிருந்து ஒளி வரும், அது நம்மை பிரகாசிக்க செய்யும். இப்ப வெளிச்சம் வருது, ஒரு தடையில்லாம நம்மை நடத்தி செல்லுது. அதனாலதான் முகத்தை தேட அவர் சொல்லுகிறார். மூன்றாவதாக என்ன படிக்கிறோம்? இந்த ஒளி நமக்கு பிரகாசம் கொடுக்கிறது மாத்திரமல்ல, பாதை காட்டுகிறது மாத்திரமல்ல, இப்ப நம்ம இதயத்திலையும் பிரகாசிக்க பண்ணுது. வாசிக்கலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அதுல சொல்லப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இப்ப ஆண்டவர் எங்க பிரகாசிக்கிறாரு? முதல்ல நம்ம பிரகாசிக்க பண்றாரு, 2வது வெளிச்சத்தில் நடக்க வைக்கிறாரு, இப்ப 3ஆவதாக இருதயத்தில் பிரகாசிக்கிறார். ஏன்னா மார்க் 7:20 இருந்து படிச்சு பாருங்க. நம்ம இதயத்துக்குள்ள இருந்து என்னெல்லாம் வருது, அது நம்ம எப்படி தீட்டுப்படுத்துது நமக்கு காட்டி கொடுக்கிறார். இப்போ அதெல்லாம் இருளின் சுபாவங்கள், கிரியைகளாய் இருக்கிறபடினால இப்ப அந்த முகத்தை தேடும் போது அந்த முகத்திலிருந்து அறிவாகி அந்த ஒளி எனக்குள்ள வரும் பொழுது முதல்ல அது என் இதயத்தை பிரகாசிக்க பண்ணுது, இருள் அகன்று போகிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை படிக்கும் பொழுது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தா. அதனால ஆண்டவர் முதல்ல வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்லிட்டாரு. அது வந்த உடனே இருளை காணல. இதை யோவான் சுவிசேஷத்துல சொல்லுகிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற அந்த ஒளியே மெய்யான ஒளி. அப்போ இப்ப இந்த ஒளி எனக்குள்ள வந்துட்டு நான் அவருடைய முகத்தை தேடுறேன், அந்த ஒளி என்னை பிரகாசிக்க பண்ணுது, வெளிச்சத்துல நடக்க வைக்குது. 3ஆவதாக என் இருதயத்துல பிரகாசிக்க பண்ணுது. இப்போ நான் முழுவதும் ஒளி உள்ளவனாக மாற்றப்படுகிறேன். அப்படி செய்வதற்காகவே ஆண்டவர் இப்ப நம்மளை பார்த்து சொல்றாரு, என் முகத்தை தேடுங்க. இப்படிப்பட்ட இந்த அனுபவங்கள் ஒரு மனுஷனுக்கு வராம இருக்கிறதுக்காக வேண்டி அவனுக்குள்ள ஒரு கர்வம் என்கிறதான அந்த சுபாவம் வந்து அவன் கர்த்தரை தேடாம, அவருடைய முகத்தை தேடாம, இந்த மகிமையின் அனுபவத்திலே வராதபடிக்கு சத்துரு அவனை வஞ்சித்து போடுகிறான். அவன் நினைவுகள் எல்லாம் கெடுத்து போடுகிறான். அதனால அவனுடைய நினைவுகளில் எல்லாம் தேவன் இல்ல, அவர் யாரு, எப்படி இருப்பாரு, அவருடைய முகத்தை நான் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அவன் அதுக்காக பிரயாசப்படல. முகத்தை தேடுவதற்கான அந்த பிரயாசத்தை தனக்குள்ள அவன் எடுத்துக்கொள்ளல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப கடைசியா 1-2 காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 11ஆவது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது கர்த்தருடைய முகத்தை தேடுறவங்களை கர்த்தருடைய முகமும் செம்மையானவனை பார்த்து இருக்குதான். யார பார்த்துட்டு இருக்குது? இந்த பூமியில 700 கோடி மக்கள் இருந்தாலும் கர்த்தருடைய முகம் செம்மையானவனை மட்டும் பார்த்துட்டு இருக்கு. அந்த செம்மையானவன் யார்? அவர் முகத்தை தேடுறவன், அந்த ஒளியினால பிரகாசிக்கப்படுகிறவன், வெளிச்சத்தின் பாதையில நடக்கிறவன்,
அந்த வெளிச்சம் என்ன? சங்கீதம் 119 105 சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்குது. அப்ப பாதைக்கு வெளிச்சம் அவருடைய வசனம். யோவான் 1:1 என்ன சொல்லுது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனாய் இருந்தது. இப்ப இந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்து நமக்கு உள்ளே வாசம் பண்ணுது. இப்ப நீங்க ஆண்டவரை பார்க்கிறீங்களா இல்லையா? அவருடைய வசனம் தான், இந்த பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை தான் தேவனா இருக்குது. இந்த தேவனாகிய கர்த்தரை நீ அனுதினமும் பார்க்கும் பொழுது, தேடும் பொழுது, அதுல இருந்து ஒளி நம்மை பிரகாசிக்க பண்ணுது, இதயத்துக்குள்ள அது பிரகாசிக்க பண்ணுது. வசனமாகி இந்த வெளிச்சத்தில் என்னை நடக்க செய்கிறது. இந்த 3 அனுபவத்தில் நான் வந்து விட்டான். அவருடைய முகம் என்னை பார்க்கிறது. எவ்வளவு அருமை பாருங்க. இப்போ இந்த 4 காரியமும் எனக்குள்ள வந்துட்டா, இப்ப அவருடைய முகம் என்ன செய்கிறது நமக்கு தெரியும். மத்தேயு 17:2 வெளிப்படுத்தல் 1:16 படிக்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. ஆண்டவர் மட்டும் சூரியனா இருக்கிறாரா? இந்த பூமி முழுவதும் பிரகாசம் பண்ணுகிறது, ஒளி கொடுக்கிறது, வெளிச்சம் கொடுக்கிறது ஒரே ஒரு சூரியன் தான். ஒரே ஒரு சூரியன் தான் இந்த பூமி முழுவதும், உலகம் முழுவதும் வெளிச்சம் கொடுக்கிறது. ஆனா மத்தேயு 13:43 படித்து பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க, எவ்வளவு நல்ல ஆண்டவர். அவருடைய முகத்தை தேடினா அந்த முகத்திலிருந்து ஒளி வருது, அது நம்மை பிரகாசிக்கிறது, வெளிச்சத்தின் பாதையில் நடத்துது, இருதயத்துக்குள்ளே பிரகாசித்து இருளை அகற்றி விடுது, செம்மையாக மாற்றி விடுகிறது. இப்போ அந்த சூரியனின் தன்மைகள் எனக்குள்ளே வந்து என்னையும் சூரியனாய் மாற்றி விடுது. அவர் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனாய் இருக்கிறார். இப்ப பிதாவுடைய ராஜ்யத்துல இன்றைக்கு அவருடைய முகத்தை தேடின எல்லாருடைய முகங்களும் சூரியனை போல பிரகாசிக்குமா? அப்ப நம்ம எல்லாரும் அவருடைய ராஜ்யத்துல சூரியனை போல பிரகாசிக்கிற ஒரு மேலான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த மேலான ஆசீர்வாதத்தை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் இப்போ அவருடைய முகத்தை தேடுங்க, அவருடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவர் சமூகத்தை தேடுங்க, அவர் வல்லமையை தேடுங்க, அவர் நியாயத்தை தேடுங்க, மேலானவைகளை தேடுங்க அப்படின்னு கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட, அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட அந்த பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். ஆனா சோதம் நாட்டு மக்கள் இதை ஒண்ணும் அவங்க செய்யல. அவங்களுக்குள்ள கர்வம், ஆகார திரட்சி, நிர்விசாரம், சிறுமையும் எளிமையுமான கையை பலப்படுத்தாம இருந்தது. இந்த 4 விஷயம் அவங்களுக்குள்ள இருந்து ஆண்டவருக்கு முன்னாடி பொல்லாதவர்களும் மகா பாவிகளுமாய் மாற்றி கடைசியில ஒரு பெரிய அழிவை சம்பாதித்துக் கொண்டது. இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்ட ஒரு நிலவரத்திலே வராமல் இருப்பதற்காக ராஜா தாவீது இப்படிப்பட்ட
பாவங்கள், துன்மார்க்கத்தனமான நடக்கைகள் எனக்குள்ள இருக்கக்கூடாது. அது நிர்மூலமாகணும், அது இராமற் போகணும். தாவீது நாட்களில சோதோம் நாட்டு ஜனங்கள் இல்லை, அவங்க ஆதியாகமத்தின் நாட்களிலே செத்து போனார்கள். ஆனா அந்த ஆவிகள் கிரியை செய்து, அந்த ஆவிகள் ஒரு சுபாவமாக உள்ள வந்து கிரியை செய்து இதயத்தை தாக்குதல் பண்ணுது, நினைவுகளை சிந்தைகளை கெடுத்து விடுது. அதனால அது நிர்மலமாக்கப்படணும், அது முற்றிலுமாக இராமற் போகணும். அதுக்கு என் ஆத்துமாவே முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணு, அடுத்தது அல்லேலியா சொல்லு அப்படின்னு தனக்குத்தானே சொல்லி அவர் முற்றிலுமாய் அழித்து விடுகிறார். அதே போல இந்த நாட்களிலும் நாமும் நமக்குள்ளே செய்கிறவங்களாய் இருந்தால் நீதியின் சூரியனாகிய அந்த இயேசுவை போல அவருடைய ராஜ்யத்திலே பிரகாசமான ஒரு ஜீவியம் செய்வோம். காரணம், இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் முடிவில்லாத ராஜ்யம், அது நித்திய நித்தியமான ராஜ்யம். இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு. அதுல பங்கடையாமல் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களோடு பங்கடைவதற்கு, அசைவில்லாத அந்த ராஜ்யத்தை நாம பெற்றுக்கொள்வதற்கு, சூரியனை போல பிரகாசம் உள்ள அந்த வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறாரே, அந்த வாழ்க்கையை நாம் அடைவதற்கு இப்போ அவரை தேட ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் அழைக்கிறார். எல்லா காரியத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரை தேட, அப்படிப்பட்ட மேலான அனுபவத்திலே அனைவரும் வரும்படியாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த செய்தியை கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவு செய்கிறேன். ஆமென். ஜெயம் ஹல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போதும், ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போதும். இயேசுநாதர் நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போதும். இயேசுநாதர் நாமத்திற்கு